அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முத்திரைகள், அதனுடைய பயன்கள். முதல்ல முத்திரைகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில நிமிடங்கள் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். வணக்கம். இந்த வீடியோல நான் சொன்னேன் முத்திரைகளை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதாவது முதல்ல முத்திரைகள் அப்படின்னா என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருக்கணும். முத்திரைகள் அப்படின்னா நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 5 விரல்களை கொண்டு எந்த விதமான ஆசனங்களும் செய்யாமல், உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல், நின்றுக்கிட்டோ இல்லை நடந்துக்கிட்டோ இல்லை சமைக்கும் போதோ இல்லை வாக்கிங் போகும்போதோ கைகளிலுடைய விரல்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விதமான ஆசனம்னு கூட வச்சுக்கலாம், ஒரு விதமான உடற்பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் இந்த முத்திரைகளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா, முத்திரைகள் அப்படின்றது பலவிதமான ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது சில பேர் பார்த்திங்கன்னா தியானம் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா விரத நிலையில் இருப்பாங்க. அப்படி விரத நிலையில் இருக்கும்போதோ தியானத்தில் இருக்கும்போதோ உடற்பயிற்சிகள் செய்வது அப்படின்றது ரொம்ப கடினம். அதனால் இந்த முத்திரைகளை பயன்படுத்தினாங்க. நம்ம இந்த கைக்குரிய அபாரமான சக்திகள் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த கையை பயன்படுத்தி நம்ம பெண்களாக இருந்தால் சமைக்கிறோம், சமையல் பண்ணுறோம். அதாவது பல சக்திகளுக்கு உட்பட்டது இந்த கையினுடைய விரல்கள். முதல்ல நம்ம இந்த கை விரல்களை அழகாக கொடுத்த கடவுளுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். இந்த கைகளில் உள்ள விரல்களை பயன்படுத்தி முத்திரைகள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கையில் பார்த்தீங்க அப்படின்னா கராத்தே பண்ணுறவங்க நல்லா உடைப்பாங்க. எதை உடைப்பாங்க? ஓடெல்லாம் உடைப்பாங்க. சமையற்கலை பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தா அப்படின்னா ரைட்டிங், கம்ப்யூட்டர் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விசித்திரங்களை கைகளால் மட்டுமே நம்மளால் பண்ண முடியுங்க. மற்றபடி கால்களாலேயோ கண்களால் பார்க்க மட்டும்தான் முடியும். அப்போ அந்த கை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு அருமையான உபகரணம்ன்றதோட ஒரு உறுப்பு நம்ம உடலில் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ கைகளுக்கு முதல்ல நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். என்ன, இந்த ஃபிங்கர்ஸ், இந்த விரல்களை பயன்படுத்தி தான் நம்ம முத்திரைகள் செய்ய போகிறோம். முத்திரைகள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 15லிருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணணுங்க. அப்போ தான் நமக்கு உடலில் ஒரு விதமான மாற்றம் ஏற்படும். இப்போ சில கடவுள் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நின்ற கோலத்தில் இருக்கும், சில கடவுள்கள் அமர்ந்த கோலத்தில் இருக்கும், சில கடவுள்கள் சயன கோலத்தில் இருக்கும், இல்லைங்களா? சரி, இப்போ நம்ம இந்த முத்திரைகளை 15லிருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், முத்திரைகளை பண்ணுறோம், ரைட். இது எந்த பொசிஷனில் பண்ணணும், இதற்கு அப்படின்னு நேர காலங்கள் இருக்கின்றதா, இதுக்குன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கிறதா அப்படின்னா ஆமாங்க, இதுக்கு நேர காலங்கள் இருக்கின்றன, இதுக்கு ரூல்ஸும் இருக்குது. ஆமாம், அதாவது முத்திரைகள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்லை சாப்பிடுவதற்கு முன்பு கூட பண்ணலாங்க. அதாவது வாக்கிங் போகும்போதும் பண்ணலாம், அமர்ந்த நிலையிலும் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையான நிலைகளில் முத்திரைகள் பண்ணலாம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லி இருக்கிறாங்க. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரைகளை பயன்படுத்தி ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சுருந்துருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. இப்போ இந்த கை பார்த்தோம்னா, நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இந்த கை விரல்கள் ஒவ்வொன்றும், நம்மளுடைய கை விரல்கள் ஒவ்வொன்றும் என்ன 5 தத்துவங்களோடு ஒருமைப்பட்டது. 5 தத்துவங்களுக்கும் நம்மளுடைய கை விரல்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. அது எப்படி அப்படின்னாக்கா, இந்த விரல், இந்த சுண்டு விரல்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விரலை பார்த்தீங்க அப்படின்னா இது எதற்கு அப்படின்னாக்கா, இது 5 விதமான பூதங்களோட இதை நம்ம ஒப்பிட்டோம். முதல்ல இந்த ஃபிங்கர் பார்த்தீங்கன்னா நீரோட நம்ம ஒப்பிடுறோம். நீர் 5 தத்துவத்தில் நீரோடு ஒப்பிடுறோம். அடுத்தது இந்த விரலை பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த விரலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இது மோதிர விரல். இந்த மோதிர விரலை எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆகாயத்தோடு நம்ம மீன்ஸ் எர்த் அப்படின்னு சொல்லலாம். ஆகாயம் கிடையாது, மண்ணோடு ஒப்பிடுகின்றோம், இடத்தோடு ஒப்பிடுகின்றோம். இதுதாங்க, இது நீர் நிலம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீர் நிலம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கட்டை விரலை எதோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நெருப்போடு நம்ம ஒப்பிடுகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த கையால் தான் பண்ணுவாங்க. அதனால் இந்த விரல்களை நம்ம எதோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னா நெருப்போடு ஒப்பிடுகின்றோம். இந்த விரல்களை பார்த்தீங்கன்னா எதோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னா 5 தத்துவங்களில் ஒன்றான காற்றோடு ஒப்பிடுகின்றோம். அடுத்தது இந்த விரலை பார்த்தீங்க அப்படின்னா எதோடு ஒப்பிடுகிறோம் அப்படின்னா ஆகாசத்தோடு ஒப்பிடுகின்றோம். இப்போ இந்த மாதிரி 5 விரல்களையும் 5 ஒப்பிட்டு இந்த ஒவ்வொரு விரல்களையும் பயன்படுத்தி தான் நம்ம முத்திரைகள் பண்ண போகிறோம். அப்போ என்னென்ன முத்திரைகள் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முத்திரைகளை எவ்வளவு நேரம் பண்ணுறோம்,
சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணால் அதுக்கு டைமிங் இருக்குது. ஆமாம், ரூல்ஸ் இருக்குது. ஆமாம், உட்காரும்போது பார்த்திங்கன்னா 2 விதமான பொசிஷனில் வந்து நம்ம முத்திரைகளை பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பத்மாசனம், இன்னொன்று பார்த்திங்கன்னா வஜ்ராசனம். ஏன்னா இந்த 2 ஆசனங்கள் தான் வந்து முத்திரைகள் பண்ணுவதற்கு ஏதுவானது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பத்மாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏன் பத்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னா, எம்பெருமானாக இருக்கட்டும், ஏகாம்பரநாடு உடல் இருக்கக்கூடிய காஞ்சியிலே வீற்றிருக்கக்கூடிய காசி விஷாலாட்சி அம்மையார் பார்த்திங்க அப்படின்னா அழகான பத்மாசன கோலத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. பத்மாசன கோலத்தில் உட்கார்ந்துருக்கும் போது என்னவாகும்னா, முழு மனதோடு ஒரு விஷயங்களை செய்ய தோணும். அதனால தான் பத்மாசனத்தில் நம்ம உட்கார்றோம். வஜ்ராசனத்தில் நான் ஏமா உட்கார்றோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய 7 விதமான சக்கரங்களும் நம்ம உடலில் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பத்மாசனத்தில் வஜ்ராசனத்தில் உட்காரோம். இப்படி 2 விதமான ஆசனத்தில் மட்டும்தான் உட்காந்து பண்ணலாமா அப்படின்னா இல்லை, நின்றுட்டு பண்ணலாம், வாக்கிங் பண்ணும்போதும் பண்ணலாம். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே கையில் வந்து முத்திரைகளை வச்சுட்ருப்பாங்க. இதெல்லாம் புண்ணியமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. முத்திரைகள் பண்ணுவதற்கு அப்படின்னா ஒரு மனநிலை இருக்குது, அமைதியான மனநிலையை நம்ம பண்ணணும். இப்போ நம்ம எப்படி வந்து முத்திரைகளை பண்ணலாம் அப்படின்னா, காலையில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம்னு முகூர்த்தங்களை 2 வகையாக பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள முகூர்த்தம்லாம் ஆவி முகூர்த்தம் இந்த மாதிரி வந்துடும். நமக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, 3லிருந்து 4 வந்து ரிஷி முகூர்த்தம், 4லிருந்து 6 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம். ரிஷி முகூர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ரிஷிகள் மகரிஷிகள் இவங்கெல்லாம் சுத்த தண்ணியில் நீராடி இந்த முத்திரைகளை வந்து தண்ணியிலே பண்ணுவாங்க, ஜலத்திலே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 to 6 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம். எந்த ஒரு காரியங்களை தொடங்குவதற்கு முன்பும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எந்த காரியங்களையும் செய்தாலும் அது வெற்றி அடையும் அப்படின்றது சித்தர்களுடைய கூற்று. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த முத்திரைகளை பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணணுமா, ரிஷி முகூர்த்தத்தில் பண்ணணுமா அப்படின்னா இல்லைங்க, எந்த டைம் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஈவினிங் பண்ணலாம், மார்னிங் பண்ணலாம், மதிய நேரத்தில் பண்ணலாம். மனதில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு நம்ம அந்த முத்திரைகளை பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறது 2 விதமான முத்திரைகள் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து முத்திரைகளை பண்ண நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிர், மனம், உடல், உயிர், மனம் இது 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒருநிலைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முதல்ல பார்க்கக்கூடிய முத்திரை என்ன அப்படின்னா சின் முத்திரைன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ஞான முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. சின் முத்திரை, இன்னொரு பேர் இதுக்கு வந்து ஞான முத்திரை. இது எப்படி பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுங்க. நம்ம சூப்பர் அப்படின்னு சொல்கிறதே ஒரு சின் முத்திரை தான். தட்சிணாமூர்த்தியை பார்த்தீங்க அப்படின்னா சின்முத்திரையில் அமர்ந்திருப்பார். மோஸ்ட்லி நிறைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா அமர்ந்த கூடத்தில் இந்த சின்முத்திரையில் தான் உட்காந்துருப்பாங்க. இந்த சின்முத்திரையை எப்படி பண்ணுறது அப்படின்னாக்கா, எடுத்த உடனே வந்து கைகளை அதை நல்லா விரிச்சுக்கிட்டு எந்த முத்திரைகளாக இருக்கட்டும், ஆசனங்களாக இருக்கட்டும், முதல்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். அப்போ தாங்க நம்மளுடைய நம்ம ஆசனங்களோ இல்லை முத்திரைகளோ பண்ணும்போது அதில் பர்ஃபெக்ஷன் முழுமை பேறு ஏற்படும். கண்களை திறந்துட்டு பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்கள் வந்து இங்கே வேடிக்கை பார்ப்போம், அதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால கண்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். இல்லை, மனதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்களை மூடினா ஆட்டோமேட்டிக்காக மனது வந்து என்னவாகும், கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன போகிறோம் அப்படின்னா ஞான முத்திரை ஆன சின் முத்திரையை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கைகளை எப்படி வச்சுக்கணுங்க. இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 கை இது பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொன்னேன், இது வந்து நெருப்பு, இது வந்து நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நம்ம பண்ணக்கூடிய சின் முத்திரை வந்து எதனால் ஆனதுன்னா இது வந்து நெருப்பு, நீர், நிலம், நெருப்பு, காற்று. அப்போ உடலில் இருக்கக்கூடிய காற்றை சுத்தப்படுத்துவதற்கு இந்த முத்திரைகளை நாம் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து காற்றையும் காற்று மற்றும் இந்த விரல்களை வந்து நம்ம எதோட ஒப்பிடுகின்றோம், நெருப்போடு ஒப்பிடுகின்றோம். இது 2ஐயும் சேர்த்து இப்படி அழுத்தியெல்லாம் பிடிக்கக்கூடாது. ஒரு மென்மையாக இப்படி பிடித்து இது அப்படியே வந்து தொடைக்கு மேலே 2 விரல்களையும் தொடைக்கு மேலே இப்படி வச்சுக்கணுங்க. இப்படி அதை அப்படியே இப்படி கொண்டுட்டு வந்து இப்படி கீழே வச்சு நம்ம வந்து மனதை வந்து என்ன பண்ணணும், உடலில் இருக்கக்கூடிய மூச்சை மட்டும் கவனிக்கணும். இதை எத்தனை டைம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் நமக்கே சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம வந்து 100 கவுண்ட் கொடுத்துக்கலாம்,
இல்லது 150 கவுண்ட் 1000 கவுண்ட் இந்த மாதிரி கவுண்ட் கொடுத்து கூட நம்ம பண்ணலாங்க. இந்த சின் முத்திரையை பண்ணுவதனால நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே பண்ணி பாருங்களேன். நம்ம மனதில் வந்து ஒரு அமைதி ஏற்படும். இந்த சின் முத்திரையை பண்ணுறதுனால மனது வந்து ஒருநிலைப்படும். மனது வந்து எப்படி இருக்குது, இது வந்து ஒரு ஞான முத்திரை அப்படின்றதுனால நமக்கு வந்து தலைவலி, சைனஸ் ப்ராப்ளம் மற்றும் வேறு ஒரிஸ் ஏதாவது கவலைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல அப்படின்னாக்கா, இந்த முத்திரைகளை நம்ம பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு சற்று ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். எப்போதுமே ஆசனங்களாக இருக்கட்டும், முத்திரைகளாக இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு இருக்கையை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். யோகா மேட்டோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தரை விரிப்போ எடுத்துகிட்டு அது மேலே தான் பண்ணணும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய முத்திரைகளோ ஆசனங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நம்மளுடைய உடல் வழியாக அந்த பூமிக்கு போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு விரிப்பு, ஒரு தடையை ஏற்படுத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சின் முத்திரை, ஞான முத்திரை. இது வந்து முதல் முத்திரை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது முத்திரை. இரண்டாவது முத்திரை என்ன அப்படின்னா வாயு முத்திரை. இதுக்கு பேர் என்னன்னா வாயு முத்திரை. இந்த வாயு முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், வாயு அப்படின்னாலே என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இது வந்து சின் முத்திரை. இதற்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோன்னா இதை இப்படி அமுக்கி இந்த கட்டுப்பிடி பிடிக்கிறோம். நல்லா பாருங்கள், இதுவுமே நீர் மற்றும் மீன்ஸ் காற்று நெருப்பு ரெண்டையும் தான் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இப்படி அழுத்தி இப்படி பிடிச்சிக்கிறோம். இதே மாதிரி இப்படி பிடிக்கிறோம். முன்னாடி இப்படி பிடிச்சோம் சின் முத்திரை, வாயு முத்திரையை இப்படி நம்ம பிடிக்கிறோம் இல்லையா. வாயு அப்படின்றது என்ன, காற்று. அதனால் இப்படி பிடிக்கிறோம். இந்த முத்திரைகள் பண்ணதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, உடலில் ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து நல்லா ஆகும் அப்படின்றாங்க. முதல்ல நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய உடலில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஓட்டங்கள் இருக்கின்றது அப்படின்னா, இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம். என்னென்ன ஓட்டம், இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம். அது மட்டும் இல்லாமல் மூணாவது முக்கியமான ஓட்டம் உயிரோட்டம். நாலாவது வந்து உயிரோட்டம். ஐந்தாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட உடம்பு எதனால் ஆனது, பயோமேக்னட்டிசம். அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஒரு சேர்லேயோ ஒரு பிளாஸ்டிக் சேர்லேயோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், காந்த ஓட்டம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தாவது வந்து காந்த ஓட்டங்க. வெப்ப ஓட்டம், நீரோட்டம், வெப்பம், நீர், அதான் பார்த்தீங்க அப்படின்னா காற்றோட்டம், உயிரோட்டம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காந்த ஓட்டம். இந்த ஒவ்வொரு ஓட்டங்களை பற்றி நான் என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம எப்போதுமே நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 5 ஓட்டங்களை மனதில் நினைவு கொள்ளணும். என் உடலில் இரத்த ஓட்டங்கள் சீராக எல்லா இடங்களிலும் தலை முதல் பாதம் வரை பாய்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக நம்ம உடம்பை வந்து நம்ம வாழ்த்துறோம். நம்மளோட ஒருத்தவங்களை வாழ்த்த தான் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதாத்ரி மகரிஷி நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதனுக்கு கூடிய 3 ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் வந்து எந்த மனிதனாக இருக்கட்டும் 3 விதமான ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோம். என்ன அப்படின்னாக்கா, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இவ்வுலகில் மூவாசை கட்டுப்படுத்தினால் ஒரு மனிதன் வந்து முழு மனிதன் அடையலாம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்கார். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைகளை எல்லாருக்கும் கட்டுப்படுத்த முடியுமா? எல்லாருக்குமே இந்த விதமான ஆசைகள் இருக்கும். அதை ரொம்ப துரிதமாக வைத்து கொள்ளாமல் அளவோடு கட்டுப்படுத்தி வாழ்வதே வாழ்க்கை அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி நிறைய இடங்களில் சுட்டி காட்டியிருக்கிறாரு. இப்போ நம்ம அந்த 5 ஓட்டங்களை, அதாவது நீரோட்டம், நீர், நெருப்பு, காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம். இப்போ இதெல்லாமே என்னன்னு தெரியும். உயிரோட்டம் தெரியும், காற்றோட்டம் தெரியும், மூச்சு, நெருப்போட்டம் தெரியும், நம்ம உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கக்கூடியது, இரத்த ஓட்டம்னு தெரியும். இது என்னங்க காந்த ஓட்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். காந்த ஓட்டத்தை நம்ம எப்போ உணரலாம், எப்படி உணரலாம் அப்படின்னாக்கா, இந்த நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த கைகளை வந்து பிளாஸ்டிக் சேரில் கையோட வைக்கும்போது என்னவாகும், அந்த ஹேண்டிலில் வைக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரோமம், முடிகள் வந்து சற்று இழுக்கும்.
இது வந்து நிறைய அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்களேன். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 2 கைகளுக்கு நடுவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாக்கும். இதெல்லாம் வந்து காந்தம் இருந்தால் மட்டுமே நம்ம உடலில் உணர முடியும். அப்போ நம்ம உடலில் வந்து காந்தத்தால் ஆனதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்ல. அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அயன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன இருக்கும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய அயன் வந்து இயற்கையாகவே காந்த பண்புகளை உடையது. அப்போ அதனால தான் நம்ம வந்து அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காந்த ஓட்டம்னு சொல்கிறோம். அப்போ அந்த காந்த ஓட்டம் பயோ மேக்னட்டிசம், அந்த காந்த ஓட்டத்தை வச்சு தாங்க நம்ம எல்லா விதமான கண்ட்ரோலையும் நம்ம பண்ணுறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய காந்த ஓட்டத்தோடு உட்படலாமா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் அமைதியாக ஒரு இடத்துல சேரில் உட்காந்துட்ருக்குறேன். இப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு வளைவட்டம் இருக்கும். அதாவது உடல் வந்து சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் எடுத்திங்கன்னா நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், சுற்றியில் எலக்ட்ரான் இருக்கும்பாங்க. நியூக்ளியஸ் வந்து எதனால் ஆனது? நியூட்ரான் புரோட்டானால் ஆனது. வெளியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜில் உள்ளக்கூடியது, அது ஒரு இடத்துல இருக்காது, நீள்வட்ட பாதைகள் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடல், நம் உடலை சுற்றி ஆரா அப்படின்ற ஒரு வகையான மேக்னட்டிசம் தத்துவம் வந்து நம்மளை சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ஆறாவை உடைச்சு உள்ளே போகணும் அப்படின்னா கூடு விட்டு கூடு பாய்தல், இந்த மாதிரி நிறைய தத்துவங்களை விஷயங்களை அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியங்க. வாசி யோகா இல்லாது நிறைய யோகாக்கள், அதாவது பொள்ளாச்சி சைடில் போனீங்க அப்படின்னா வேதாத்ரி மகரிஷி மட்டுமல்லாமல் வேறு நிறைய இடங்களில் இந்த மாதிரி யோகங்களையும், இல்லை கேரளாவில் போனீங்க அப்படின்னா பிரமிக்க முடியாத இப்படியெல்லாம் பண்ணலாமா யோகா அப்படின்னு பிரம்மாண்டமான யோகாக்களை கற்றுத்தரக்கூடிய ஆசான்களும் இருக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காந்த ஓட்டத்தை நம்ம பியூரிஃபிகேஷனாக வச்சுக்கணும், எந்த விதமான அசுத்த சக்திகளும் உள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய காந்த ஓட்டத்தை எப்படி வைக்கணும், பியூரிஃபையாக வைக்கணும்னா அதற்கு முக்கியமான ஒன்று மௌனம். அதாவது மௌனம்னு சொல்லலாம், மெடிடேஷன் சொல்லலாம், இல்லாட்டி முத்திரைகள். மௌனம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். மௌனம் அப்படின்னா ஒரு சில நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேதாத்ரி மகரிஷியோட சென்டரில் இருக்கக்கூடியவங்க ஒரு நாள் ஃபுல்லாகவுமே மௌன விரதம் இருப்பாங்க. நீங்கள் வேணால் முயற்சி செஞ்சு பாருங்களேன். நம்மளுடைய உடல் காலை 10 மணிலேருந்து நான் மதியம் 2 மணி வரைக்கும் யார்கிட்டையும் பேச மாட்டேன் அப்படின்னு அமைதியாக ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் வீட்டை விட்டு வெளில போனால் பேச தோணும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லிடணும் நான் இன்னைக்கு மௌனம் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஃபோனில் இருக்கக்கூடாது, டிவி பார்க்காம அமைதியாக மற்ற காரியங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்களேன். எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா விரத நாட்களில் வந்து தூங்கக்கூடாதுங்க. தூங்கினாலும் எனர்ஜி போயிடும், ஒரே இடத்துல உட்கார்ந்தாலும் எனர்ஜி போயிடும். நம்ம மனதை வந்து நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலுமே வந்து இந்த சக்தி இழந்துடும். அதனால் நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய எந்த காரியங்கள் நம்ம செஞ்சுட்ருக்கோமோ அந்த காரியங்கள் தடை இல்லாமல் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த காந்த ஓட்டம் ஆரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நம்மக்கிட்ட ஜென்ஸுக்கு இருக்கும். அது மேக்னட்டிசம். அதாவது நம்ம பஸ்லையோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம கண்ணை மூடி ஒருத்தவங்களுடைய பின்பகுதியே இவங்களோட ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே அப்படின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா டக்குன்னு அவங்க நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆறு, அதாவது இந்த காந்த ஓட்டத்தினுடைய செயல்கள் தான். அப்போ இந்த காந்த ஓட்டம் வந்து என்ன பண்ணும், அவங்கள போய் தூண்டிவிடும். இது வந்து பின்னாடி பாரு அப்படின்னு சொல்லாது, ஏதோ சம் அட்ராக்ஷன் இஸ் தேர். அப்போ நார்த்து போல் சவுத்து போல் இருந்தால் எப்படி அட்ராக்ஷன் ஆகுதோ அந்த மாதிரி அந்த விஷயங்கள், பாசிட்டிவ் விஷயங்கள் போகும்போது அட்ராக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து என்னோடய பையன் வந்து அமெரிக்காவில் ஃப்ளாரிடாவில் இருக்கேன். அப்போ அமெரிக்காவில் என் பையன் ஃப்ளாரிடாவில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி நினச்சி பாருங்கள், நம்மளுடைய பையன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்றது தெரியும். அப்போ நம்மளுடைய மனது அந்த ஆறா சக்தியானது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பயோ மேக்னட்டிசம் சக்தியானது அந்த எங்கே எவ்வளவு கடல் கடந்து அலை கடந்து எது வரைக்கும் போகும், ஆப்பிரிக்கா அமெரிக்கா வரைக்கும் போகக்கூடியது. அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய உடம்பு நம்மளை தாண்டி 7 விதமான படிநிலைகளையும் சக்கராசையும் தாண்டி துரியாதம், துவாதச சங்கம், இறைநிலை தவம், முழுமை பேரு, சுட்டவெளி, சிவலோக பதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சுட்டவெளி. சிவலோக பதவினா இறந்தவங்களை சொல்கிறது, சுட்டவெளி அப்படின்னா என்ன அப்படின்னா கும் இருட்டு. அந்த மாதிரியெல்லாம் நம்மளுடைய உடம்பு வந்து போயிட்டு திருப்பி வரக்கூடியது. நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே அமைதியாகவே ஒரு நின்ற கோலத்திலோ அமர்ந்த கோலத்திலோ படுத்த கோலத்திலோ இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு வந்து என்ன பண்ணுவார், மற்றவங்களுடைய செய்திகளை வாங்கி கிரகித்து கொண்டு அதற்குரிய பலன்களை தருவார் கடவுள். ஆனால் மனிதன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, மற்றவங்கள்ட்ட விஷயத்தை வாங்கிட்டு எல்லாருக்கிட்டையும் அவன் பாரு அவன் இப்படி பேசுகிறான், அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து தூற்றி விற்பான். இப்போ
இப்போ எந்த ஒரு மனிதன் தன்னை விட மற்றவர்களை பற்றி தூற்றாமல் இருக்கிறானோ அவனுக்கு கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகரிஷி மட்டுமல்லாமல் சித்தர்கள்லையும் நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது காந்த ஓட்டம் ரொம்ப மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனுடைய காந்த ஓட்டம் எப்படின்னா அடுத்தவர்களை மெய் சிலிர்க்க வைக்கும் அளவிற்கு பிரம்மாண்டமான வேலைகளையும் செய்யக்கூடியதுங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல இந்த முத்திரைகள், இந்த காந்த ஓட்டத்தை பத்தி விளக்கங்களை கொடுத்தேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி. நம்மளுடைய அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, அதையும் தாண்டி முத்திரைகள் இன்னும் 2 முத்திரைகள் தான் சொல்லியிருக்கு. இன்னும் நிறைய முத்திரைகள் இருக்கின்றன. இந்த முத்திரைகள்லாம் தாண்டி நம்ம இந்த அதாவது இந்த ஆக்சிஜன் பயிற்சி பண்ணுவோம். அதெல்லாம் நிறைய விதமான பயிற்சிகள் இருக்கின்றன. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களுக்கும் யோகாவிற்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யோக கலையை பதஞ்சலி முனிவர் உருவாக்கினார். ஆனால் அந்த சித்தர்கள் 18 சித்தர்கள் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இங்கே மதுரையில் பார்க் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் 18 விதமான சித்தர்கள் இது பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சித்தர்கள் இருக்கிற இடம் தேடி போவதை விட நம்மளால் போக முடியலன்னா இருக்கிற இடத்துல நம்ம வழிபடலாங்க. சரி, அப்போ எந்தெந்த சித்தர்கள் எந்த இடத்துல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த கிளாஸில் அமைதியாகவும் பொறுமையாகவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். இதுவரைக்கும் அமைதியாக பொறுமையாகவும் கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.